கண்களை திறக்கும் எலிசாவின் ஜெபம் என்ற தலைப்பின் கீழாக இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். சீரிய நாட்டின் ராஜா எப்படியாவது இஸ்ரவேல் தேசத்தை முற்றுகையிட்டு பிடிக்க வேண்டும் என்று பல திட்டங்கள் தீட்டுவதை பார்க்க முடிகின்றது. இந்த சீரிய நாட்டு ராஜா என்ன திட்டம் போட்டாலும் அது எலிசா தீர்க்கதரிசிக்கு தெரிய வருகிறது. பரலோகத்தின் தேவன் வெளிப்படுத்துகிறார். அந்த திட்டத்தை இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் போய் சொல்லி இந்த சீரிய நாட்டின் ராஜாவின் திட்டங்களை எல்லாம் தவிடுபடியாக்கி போடுவதை பார்க்க முடிகின்றது. இதனால் சீரிய நாட்டின் ராஜா விரக்தி அடைந்து விடுகிறார். நான் என்ன திட்டம் போட்டாலும் அது வாய்க்காமலே இருக்கிறது என்று நினைக்கிறார். இதற்கு காரணம் யார் என்று விசாரிக்கும் போது எலிசா தீர்க்கதரிசிதான் சீரிய நாட்டின் ராஜாவின் எல்லா திட்டங்களையும் தவிடுபிடியாக்கி போடுகிறார் என்பது தெரிய வருகிறது. அதனால் எலிசா தீர்க்கதரிசி இருக்கும் பட்டணத்தை பிடிப்பதற்கு என்று தன்னுடைய இராணுவ படைகளை எல்லாம் சீரிய நாட்டின் ராஜா அனுப்பி வைக்கின்றார். இந்த சூழலில் அதிகாலையிலே எலிசாவின் வேலைக்காரன் எழுந்து வீட்டிற்கு வெளியே வந்து பார்க்கும்போது இராணுவ படைகளை பார்த்து நடுநடுங்கி பயந்து போய் தன்னுடைய எஜமானாகிய எலிசாவினிடத்தில் தெரியப்படுத்துகிறார். இந்த நேரத்தில் எலிசா மிகவும் நிதானமாய் பயம் இல்லாமல் இந்த குதிரைப்படை இராணுவ படையை விட பரலோகத்தின் தேவனுடைய பாதுகாப்பு படை மிகவும் பெரியது, அதை வேலைக்காரனுடைய கண்கள் காணட்டும் என்று எண்ணி அவர் ஒரு ஜெபம் செய்கிறார். அதுதான் கண்களை திறக்கும் எலிசாவின் ஜெபமாக இருக்கிறது. அந்த ஜெபத்தை நான் வாசிக்கின்றேன். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இதிலிருந்து நாம ஒரு ஆவிக்குரிய பாடத்தை படிக்கலாம். அது என்னன்னா, எலிசாவை சுற்றிலும் சீரிய படைகள் சூழ்ந்தது போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் பலதரப்பட்ட பிரச்சனைகள் சூழ்ந்து வளைந்து கொண்டு இருக்குது. அந்த வேலைக்காரனை போல் அந்த படைகளை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு பயமும் நடுக்கமும் வந்திருக்கலாம். ஆனால் எலிசா அந்த கண்களை திறந்தருளும் என்று ஜெபித்தது போல நாமும், ஆண்டவரே, பிரச்சனைகளை கடந்து உம்முடைய பாதுகாப்பை, பிரச்சனைகளை கடந்து உம்முடைய வழிநடத்துதலை, பிரச்சனைகளை கடந்து உம்முடைய வல்லமையை பார்க்கக்கூடிய கண்களை எங்களுக்கு தாரும், எங்கள் மனக்கண்களை திறந்தருளும் என்று ஜெபித்தால் பரலோகத்தின் தேவனுடைய வழிநடத்துதலையும் பாதுகாப்பையும் நம்பிக்கையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எலிசாவின் வேலைக்காரனுடைய கண்கள் திறக்கப்பட்டது போல நம்முடைய கண்களும் திறக்கப்படட்டும். பரலோகத்தின் ஆண்டவருடைய பாதுகாப்பையும் வல்லமையையும் காணட்டும். பகிர்வோம் இயேசுவை என்றும் அன்புடன் பைபிள் ஸ்கூல்.